மாதா தொலைக்காட்சி நீங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமன்றங்களினுடைய தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் கீழமை நீதிமன்றம் இருக்க வேண்டும். அதற்கு கீழே அதனுடைய சப்சிடியரி ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. முன்சிப் நீதிமன்றம் அல்ல, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சார்பு நீதிமன்றங்கள் போன்றவை. இவைகளெல்லாம் எப்போதுமே யாருடைய கண்காணிப்பில் வருது அப்படின்னு சொன்னால் மாவட்ட அளவில் அவையெல்லாம் மாவட்ட நீதிபதி பார்த்து கொள்கிறார். ஆனால் இவற்றை கண்காணிக்கிற அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அறிக்கைகளை எல்லாம் தொகுத்து அனுப்புகிற பொறுப்பில் மாவட்ட நீதிபதி இருக்கிறார் என்பதை 235வது பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா நீதிமன்றங்களை பற்றி, நீதி வழங்குவதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறது. ஏராளமான பிரிவுகளை அதற்காக டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் துல்லியமாக ஒவ்வொன்றும் யோசித்து ரொம்ப அழகாக நியமித்திருக்கிறார்கள். எனவே இந்த கீழமை நீதிமன்றங்களிலிருந்து செல்வர்களுடைய பதவி நியமனம், அவர்களுடைய பதவி உயர்வு, அவருடைய சம்பள விவரங்கள், இது எல்லாத்தையும் பற்றி அக்கறை கொள்ள வேண்டிய இடத்தில் உயர் நீதிமன்றம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோல இந்த எப்போதுமே இவங்க கண்காணிக்கிறாங்கிறதுக்காக அவங்க இவங்களுடைய அடிமைகள்னு சொல்லிட்டு மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. கீழமை நீதிமன்றங்களில் பணிபுரிகிற நீதிபதிகள் ஏதோ உயர்நீதிமன்றத்துக்கு கப்பம் செலுத்துகிற அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. சில நேரம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம கீழே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ராயல் மரியாதையெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இயல்பாக காட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டிமாண்ட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் மோசமாக போகுது. ஏன்னா அப்படி ஒரு நினைப்பு நீதித்துறைக்குள்ளாடி இருக்கிறது உண்மையிலே உண்மை. எனவே கீழமை நீதிமன்றங்களில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றுவதற்கு இவர்கள் ஒத்துழைப்பும் பாராட்டும் தான் கொடுக்கணுமே தவிர அவர்களை ஒருபொழுதும் அவர்களுடைய பணியை சரியாக செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த பிரிவு அவங்க பயன்படுத்திடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக வைத்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம். அதே போல அவர்களுடைய அதிகார வரம்பில், அவர்களுடைய மேல்முறையீட்டு அதிகார வரம்பாக இருக்கலாம் அல்லது மற்ற விசாரணை அதிகார வரம்பாக இருக்கலாம், இவற்றில் எல்லாம் ஒருபோதும் தேவையின்றி உயர்நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதை இந்த பிரிவு தெள்ள தெளிவாக செய்து அறிவுறுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்டிப்பாக அவர்களுடைய கண்காணிப்பின்கள் இது செயல்படுகிறது. ஏன்னா இவர்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஜுடிஷியரி புதுசு, இப்போ தான் எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க அல்லது ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எனவே ஒரு நல்ல தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த நீதியை சரியாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளைத்தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை தங்களுக்கு கீழானவர்கள் என்று கருதக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இதே நபர் ப்ரமோஷனில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக உட்காரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்காக உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற, அதே நேரத்தில் தவறுகள் நிகழ்ந்து விடாத வண்ணம் அவர்களை கண்காணிக்கிற பொறுப்பையும் உயர்நீதிமன்றத்திற்கும் மாவட்ட தலைமை நீதிபதிக்கும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கீழமை நீதிமன்றங்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற பொறுப்பு உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு நண்பர் கேட்டார், அப்படின்னா உயர்நீதிமன்றத்தை கண்காணிக்கிற பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப முடியாது. ஏன்னா ரெண்டுமே ரெண்டு என்டிட்டி. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களை கண்காணிப்பதற்காக இருப்பதில்லை. அதற்காக ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. உயர்நீதிமன்றங்களை கண்காணிக்கிற பொறுப்பில் இருப்பது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மட்டுமல்ல அரசு. அதனால அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாநில அளவில் இருக்கின்ற நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய பணி மிக 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 அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்ததால் தான் அவர்களுக்கு இந்த அதிகார வரம்பை அரசியலமைப்பு சட்டம் தெள்ள தெளிவாக வழங்கி இருக்கிறது என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மாநிலத்திலும், மாவட்ட அளவிலும், ஒவ்வொரு தாலுகா அளவிலும் அந்த நீதி பரிபாலனம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய எல்லா வழிமுறைகளும் இது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குற்றங்கள் குறையும் தோறும், வழக்குகள் குறையும் தோறும் தான் இவங்க எஃபிஷியண்டாக செயல்பட முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன, தடிக்கு விழுந்தா வழக்கு. இந்த ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கடவுளை போய் பார்த்தா காலையில் ஆயிரக்கணக்கான பேர். நாம் குறைந்தபட்சம் நல்ல மதிப்பீடுகளை படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால்
கோடிக்கணக்கில் வழக்குகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன, வழக்குகள் தேங்கி கொண்டே இருக்கின்றன. ஒரு காலமும் யாருக்கும் சரியான நீதி கிடைக்க போகிறதே இல்லை. வாய்தா 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 தான். இதனால் நம்முடைய பணம், நம்முடைய நேரம், நம்முடைய திறமை எல்லாம் வீணாக போகிறது, மன நிம்மதி பறி போகிறது. அதனால் கூடிய மட்டும் நமக்குள்ளாலே சரி பண்ணக்கூடியதாக பார்க்கணும், இல்லது நமக்குள்ளாடி பேசி தீர்க்கக்கூடியதாக பார்க்கணும். தேவையில்லாமல் வழக்குகளுக்கு போகாமல் இருக்கிறது தான் நம்முடைய நீதிமன்றங்கள் இன்னும் எஃபிஷியண்டாக செயல்படுவதற்கு. அவங்க அப்படின்னா தேவையான காரியங்களுக்கு மட்டும் தங்களுடைய ஃபோக்கஸை செலுத்தி நீதி வழங்குவதற்கு காரணமாக அமைய முடியும். எனவே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தெருக்கள், நம்முடைய பங்கு சமூகங்கள் எல்லாம் வழக்குகளற்ற சமூகங்களாக இருக்க வேண்டும் என உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.